படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், ஆக்ட் பண்ணியிருக்கோம். புரியல. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. படம் உண்மையே நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நீங்கள் ராமன் லீலா வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. தேர்டில் செகண்ட் தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபோனில் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. எப்படி சொல்கிறது, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு. நம்ம எதுவுமே இது வேணாம் அது வேணான்னு சொல்லலை. டேரக்டர் சார் ரொம்ப நன்றி எங்களை இது பண்ணதுக்கு. படம் உண்மையாக நல்லா இருந்தது ப்ரோ. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த ரொம்ப ஓவராக இருக்காங்க. இந்த வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு மூஞ்சி சுழிகள் அதெல்லாம் மேய்க்கிட்டு வைக்கிறது அது எல்லாம் அந்த மக்கள் ஆதரவால் தான். மக்களோட ஆதரவால் தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். சந்தோஷமாக இருக்குது அதை நினைக்கும் போது. யார் நானா? நான் அடுத்த படத்தில் வரேன். இப்போ வரல. அடுத்த படத்தில் வரேன். ரியோ நான் ப்ரொடக்ஷனில் வரேன். அது அப்புறம் அப்டேட் பண்ணலாம். ஆமாம், அண்ணன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக. அவர் படத்தில் நடிச்சிருக்கனால படம் வந்து சூப்பராக வந்திருக்கு ஐயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஆனால் இன்டர்வல் ஒரு 25 நிமிஷம் இருக்குல்ல, ப்ரீ இன்டர்வல், அதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் சூப்பராக இருக்குது. செம்ம கரெக்டாக இருக்குது. பிஎன்சியில் கண்டிப்பாக ஹிட்டு தான் படம். ரியோனா படம் மோஸ்ட்லி கேரண்டியாக தேட்டரில் எல்லா படமும் நல்ல ஹிட்டு தான். அதே மாதிரி இதுவும் நல்ல ஹிட்டு தான். இது லேக் மீன்ஸ் அது கதைக்குள்ளே போகிறதுக்கு அந்த ட்ராமான்றது தேவைப்படும். ஆக்சுவலாக ட்ரைலரில் பார்க்காம இந்த படத்தில் பார்த்தா நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். அது வந்து லேக் எப்படின்னு சொல்கிறதுனா அது கதைக்குள்ளே போகிறதுக்கு வேணும். ஆனால் செகண்ட் ஆஃப் அதை வந்து மறக்க வச்சிருதுல. ஸோ அது போதும். கண்டிப்பாக அது ஹிட்டு தான். இல்லை ஆண் பாவம் போடுறதுக்கும் இதுக்கும் வேறு. அது வந்து கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை. இது கல்யாணம் ஆகிறதுக்கானே பிரச்சனை. அதனால் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ணனுக்கு மட்டும் எங்கே இருந்தால் பிரச்சனை வரும்னு தெரில. அண்ணன் படம் எப்போவுமே கேரண்டியாக ஓடிடும் தெளிவா தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸில். அதே மாதிரி இந்த படம் நல்லா ஓடும். கண்டிப்பாக ஹிட்டு தான். எல்லாரும் பார்க்கலாம். மூஞ்சி சுழிக்கிற மாதிரி காமெடி இல்லை. அந்த விஷயத்தில் அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி சீன்ற மாதிரி இல்லை. காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. தாஃபியா வந்து புதுசாக நடிச்சிருக்காங்க தங்கச்சி கேரக்டராக. அவங்க புதுமுகம், அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது மாதிரி அப்புறம் நகைச்சுவல் டீம் வச்சுருக்காங்க. அவர் 2 முன்சின்னு வந்தாலுமே நல்லா காமெடி ஒர்க்கிட்டே இருக்குது. அப்புறம் கவின் அண்ணா ஒருத்தர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணன் புதுசாக இன்ட்ரோ கொடுக்குறவங்க எல்லாமே டிசர்விங்காக இருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.